சரிங்களா? கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அதாங்க நமக்குள்ள. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரிஷா. நீங்கள் பார்க்குறது ரிஷான் தமிழ் கேமிங் 2.0. Bloody sweet, blood, blood, bloody sweet, blood, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து டோர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டோர் எஸ்கேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீவை எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் என்ன சொல்லணுன்னு எனக்கே தெரியலையே. சரி கைஸ் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். அப்போ தான் என்னால் இது பேசவே முடியும். அப்போ தான் எனக்கு புரியும் என்ன பேசுகிறேன்னு. ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு கைஸ், வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்னத்தை தேடணும்னா ஞாபகம் தேடணும். இல்லை கிரணி சொட்ட மண்டையை போட்டு அடிப்போமா? கிரணியை வச்சு அடிப்போம் கைஸ். இப்போ இந்த இடத்துல தேடி பார்ப்போம், ஒன்றுமே இல்லை. கைஸ் என்னமோ சொல்லியிருந்தேன், என்னத்தில் விட்டுருந்தான்னு தெரில. நில்லுங்க கைஸ், ஏப்பம் வருது. ஓகே கைஸ், ஏப்பம் விட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு இது இருக்குது கைஸ், என்னது வெயில் கிராக்கும் பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் இருக்குது கைஸ். இப்போ நம்ம பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் அள்ளிட்டு போய் வேணி சொட்டை மண்டியில் போட்டு சுடுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வெறும் 3வது பார்ட் மட்டும் தான் கைஸ். கைப்பொடி மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை திறந்துட்டு நம்ம வந்து உள்ளே போகிறோம் கைஸ். இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு நம்ம கன்று வைக்கிற இடம் வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம திரும்பி இந்த இடத்துல வச்சா ஒரு பாட்டு வச்சாச்சு கைஸ். இங்கேயும் ஒரு பாட்டு இருக்குது கைஸ். நம்ம இதையும் அப்படியே இப்போ வச்சுட்டா இப்போ நம்மளுக்கு வேறு ஒரே ஒரு பாட்டு தான் கைஸ் தேவைப்படுது. ஸோ அந்த பாட்டு நம்ம எடுத்து போய் வச்சுட்டோன்னா நம்ம வந்து செட்டல் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கைஸ். ஒன்று நிறையா வேலை நம்மளுக்கு இருக்குது. அப்போ தான் இந்த கிராணி ஹவுஸ்லேருந்து தப்பிக்க முடியும். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஏலே போச்சு பையில எங்கே தான் இருக்கியாடா? டேய் ஓடாதடா, எனக்கு முட்டி வலி வந்திருக்குடா. போன வாட்டி தான் நீ என்கிட்ட தப்பிச்சிட்டேன், ஆனால் இந்த வாட்டி உன்னால் தப்பிக்க முடியாதுடா. பொறுக்கி பையில டேய் ஓடாதடா. ஏன் கிராணி, நான் வந்து நீ என்னை போட்டு அடிக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? சின்ன குழந்தமும் இருக்கா? ஆமாம், உண்மையிலே நான் சின்ன குழந்தை தான். சரி, இப்போ வந்து நம்ம மேலே ஏறுறோம் கைஸ். மேலே ஏறி நம்மளுக்கு தேவையான ஜாமான் போய் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குன்னு தெரில. இப்போ இந்த கதவு திறந்து அப்படியே போவோம் கைஸ். போ 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 ஸோ இந்த பாதையை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் நம்மளால் வந்து நிறைய இடத்துக்கு போய் சேரவும் முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ நம்ம இதுக்குள்ளே பூந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஐயோ கைஸ், ஆனவுடனே எப்போ மாதிரி வருது கைஸ், பாருங்க கைஸ் என்ன இதோ. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வீடியோ போடுறான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் சார். ஏன்னா எனக்கு என்ன வீடியோ போடுறேன்னே தெரில கைஸ். ஏன்னா நிறையா கேம்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்கன்னா அந்த கேம் போடலாம். போன வீடியோவில் வந்து ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா ஐஸ் கேம் போடுங்கன்னு. ஸோ ஐஸ் கேம் வந்து ஈஸி தான் கைஸ், நான் போட்டுருவேன். ஆனால் என்ன இது? ஆஹா கிளவி கைஸ், பார்த்தீங்களா கைஸ்? கிளவி ஒரு குறிக்கோளாக தான் இருக்குது. நம்ம இந்த கிளவிக்கிட்டேன்னு தப்பிக்கணும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஏலே போச்சு பையில எங்கடா வருவேன் நில்றா டேய். நீ நான் நின்று நீ என்ன என்னை போட்டு அடிக்க நீ நிற்க சொல்கிற என்னை உனக்கு சார் உங்களை பற்றி எனக்கு தெரியும் சார். அப்படி தான் கைஸ் இருக்குது நம்ம நிலமை இப்போதைக்கு. ஸோ நம்ம கிளவி கீழே பார்த்தீங்களா காய்ஸ், திருட்டு கேள்வி கீழே பாருங்கள், கீழே ட்ராப்லாம் போட்டிருக்க அடிக்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா தப்பிச்சு போகணும் கைஸ். போனால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த வயரை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கிளவி வருதான்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ கிளவி இருக்கா? வருது கைஸ், வருது ஓடு 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 பாரு கைஸ். இப்போ கிளவியை நம்ம ஒரு ரூட்டு விடுவோம் கைஸ். பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே. இந்த பொறுக்கி பையன் எங்கே போனான்னு தெரில, மாட்டினா. ஆனால் அவன் என் கையில் சூப்பு தான். ஐயோ எப்போ பார்த்தாலும் என் நம்பரே நோண்டி. கிளவி நம்ம அங்கே தட்டி விட்டதை நான் கேட்டு தான் கைஸ் அங்கே வருது. ஸோ நம்ம கிளவி கிட்ட பார்க்க போனால் நம்ம உஷாராக இருக்கணும் கைஸ்.
ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன், கிளவிக்கிட்ட எல்லாரும் உஷாராக இருங்க. ஏன்னா திருட்டு கிளவி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்கு ஐயோ கிளவி பார்க்கணும். நான் கனவுலையா நினச்சேன் கைஸ். பாருங்க கைஸ், கிளவிக்கு வேறு வேலை இல்லை, நம்மளே பிடிச்சி நோண்டுது கைஸ். பாருங்க மொதல் அந்த கிளவி இந்த பக்கம் வர வச்சுட்டு தான் நம்ம அந்த பக்கம் போகணும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளால உயிர் வாழ முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் ஏறி இப்படி நம்ம போவோம் கைஸ். போயிட்டு இப்படியே எட்டி பார்த்தா இப்போதைக்கு கிளவி இல்லை கைஸ். இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம டக்கு டக்குன்னு கீழே இருக்கிற இடத்துல ஃபுல்லாக தேடி முடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான ஜாமான் நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். இங்கே என்ன கிடைக்குது? இன்ஜின் பாட்டெலாம் ஏன்டா இப்போ கொடுக்குறீங்க? ஐயோ எனக்கு இப்போ எனக்கு செம்ம வெறியாக வருது கைஸ். பாருங்க கைஸ், இன்ஜின் பாட்டெலாம் எப்போ கொடுக்குறாங்க பாருங்க கைஸ். ஸோ இது நம்ம திறந்து பார்ப்போம். உள்ளே ஒன்றுமே இல்லை. ஆஹா 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 ஆஹா, கிளவி செத்துச்சு என் கையில். இப்போ கிளவி செத்துச்சு கைஸ். நம்ம கையில் என்ன இருக்குது? கன்னோட பாட்டு இருக்குது கைஸ். பார்ட் இருக்குது. இந்த கன்னோட பாட்டை வச்சு அந்த கிளவியை சூப்பு நான் போடுறேன் கைஸ். அந்த கிளவி என்ன கைஸ் என்னையை வச்சு சூப்பு போடுறது? நான் போடுறேன் கைஸ் கிளவியை வச்சு சூப்பே. ஸோ இப்போ நம்ம இது கன் பாட்டு போய் வச்சுட்டு கிளவி போய் சுடுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு மண்டையில் நல்லா குளிர்மையாக இருக்கும். அதோட தொட்டையை பார்த்தா எல்லாத்துக்குமே குளிர்மை வந்துடும், குளிர்ச்சி வந்துடும். தப்பாக சொல்லியிருக்கேங்க, நான் வேறு வளரிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி வேறு மணி 11:09 உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை தட்டி கிளவியை வர வைப்போம் கைஸ். அப்போ தான் கிளவியை பார்க்க முடியும் நம்மனால. ஸோ இது நம்ம தட்டி கிளவியை வர வைப்போம். டே போச்சு பேரமா நீயாடா. இப்போ பாரு அவனை அடிக்கிறேன். என்னடா அவன் கையில் ஷாட்கன் இருக்கு. என்னடா கிளவிக்கு யாருன்னு தெரியல போல. நம்மளாம் யார்? சிங்கத்தோட நாக்கி விடுக்குன்னு பிடிங்கி திங்கிடுவாங்க. கிளவிக்கு வர சொட்ட மண்டை போடி வந்து ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் தான் இருக்கேன். அது வந்து ஒரு விஷயனால தான் நான் சொல்கிறேன். என்ன விஷயம்னா ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அது வந்து என்ன வேலைன்னா சாப்பிட்டேன் தூங்கினேன். அதுக்கப்புறம் டிவி பார்த்தேன். அதுக்கப்புறம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் வெட்டியாக உட்காந்து ஃபோன் நோண்டினேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். நான் வந்து வீடியோ எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் வீடியோவே அப்லோடும் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இப்போ நான் கன்னெல்லாம் கீழே போட்டுட்டு திறந்து இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல சொருவலாம் கைஸ். சொருவனா தான் சீக்கிரமாக என் கேம் ப்ளே முடியும். நான் சொல்ல முடியாது, இன்னும் நிறையா வேலை இருக்குது. நான் வேறு ரொம்ப நேரத்துக்கு உட்காந்து இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ தான் 8 நிமிஷம் 8 செகண்டே ஆகிருக்கு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்படி கீழே குதிச்சு கிளவி வருதான்னு பார்த்தா வராது. ஏன்னா இப்போ தான் கிளவியை வந்து ஒரு மர்டர் பண்ணோம். மர்டர்னால் அசாதாரணமான மர்டர், சாதாரண மர்டர் இல்லை காய்ஸ், பயங்கரமான மர்டர். அதாவது நான் சொல்கிறது என்னன்னா லூசு மாரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். வா என்ன கைஸ் இது? என்ன கைஸ் ஜாமான் கொடுக்குறாங்க? என்ன கைஸ் இப்படி இருக்காங்க? நம்மளையே இப்படி வச்சு செய்கிறாங்களே. நம்மளை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி கைஸ் இருக்குது? சரி இப்போ நம்ம மேலே போய் அப்புறம் இப்படியே போய் ஸோ நெக்ஸ்ட் கேம் ப்ளே வந்து என்ன போடலான்னா நீங்களே சொல்லுங்கள். நான் GT San Andreas போடலான்னு இருக்கேன். ஆனால் நீங்களாம் ஐஸ் கேம் கேட்டிருக்கீங்க. அப்போ அந்த வீடியோவில் வந்து ஐஸ் கேம்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கேம் ப்ளே நான் போடுறேன் கைஸ். ஒருவன் முதலாளி, ஓடுதில் மற்றவன் தொழிலாளி, செத்து போனது மாலி, அது செருப்பால் அடிடா கோமாளி. ஊரில் உள்ள அதுக்கு மேலே பாடுனா காப்பிரைட்ஸு உண்டு உனக்கு. அதனால் நம்ம வாயை மூடிக்கிட்டு பாடாமல் இருப்போமே. இன்னும் காப்பிரைட்ஸ் போன வீடியோலேயே நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் பயங்கரமாக விழுந்துச்சு கைஸ். ஸ்டார்டிங்லேயே விழுந்துச்சு. ஸோ அதனால தான் என்னோடய இன்ட்ரோ சாங்கை வந்து நான் மாற்றிருக்கேன் கைஸ். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் எவன்டா கவலைப்படுவான்னு சொல்கிறீங்களா? ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்குது தான். இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் மனசு வலிக்காதா இல்லை என்ன?
சரி guys, அதை நம்ம விட்டுட்டு இப்போ நம்மளோட கேம் பிளேக்கு இப்போ நம்ம வந்துடலாம். ஸோ இப்போ கிராணி வந்து இந்த கிளவி வந்து செத்து போச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம எங்கே போகணுன்னா இப்போ கீழே ஐயோ கிளவி இந்த கிளவிக்கே வேறு வேலையே இல்லை, நம்மளே பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கமாக ஏறி இப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு டேய் பொறுக்கி பையில மாட்டினியாடா? என்னடா கையில் ஸ்பைடர் கீ இருக்கு? ஓ அதுவா கேள்வி. இங்கே ஒரு ஆண்டி வந்து கீழே ஒருவன் முதலாளி பாட்டு போட்டுக்கிட்டே கீழே இறங்குனாங்களா. ஸோ அவங்க வந்து போகும்போது இந்தாயா தம்பி வச்சுக்கோயோன்னு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன் கேள்வி, அதனால் என்னை மன்னித்து விடு. ஸோ இப்போ நான் இதை தூக்கிட்டு ஐயோ இப்போ தான் பார்த்து அந்த ரெக்கார்டெல்லாம் கையில் வச்சுக்கிருக்கேன். அது கேம் இப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க, அதனால தாங்க. ஸோ இப்போ நம்ம இப்படியே கீழே இறங்கி அப்புறம் இதுக்குள்ளே நம்ம குதிச்சு இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம் கைஸ். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டோமா, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படி கீழே போய் இப்போ நம்ம மேலே ஏறணும். இப்படி சைடில் போனோம், நம்ம எங்கே போனோம்? ஸோ நம்ம பார்ப்போம் கைஸ் எப்படி போகணுன்னு. ஸோ இப்போ நம்ம இப்படி போனோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பிக்கை வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இப்படி போய் இப்படி வளைச்சிட்டு என்ன கழுவி நீ இந்த கேலரி வேறு நம்ம எப்போ இந்த கேம் விளாட வந்தாலும் இந்த பக்கம் வந்தாலே பயமுறுத்துதுங்க. பாருங்கங்க, நான் இந்த கேலரிக்கு வேறு வேலையே இல்லை. ஸோ அப்போ நான் வந்து இந்த பக்கமாக போய் இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை அப்படி தான் கைஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு ஐயோயோயோ கிளவி உள்ளே போடா வருதா? வரல. ஐயோ வந்துருச்சு. ஆமாம் கிளவி போயிடு. ஸோ இப்போ இந்த கிளவி போகிறதுக்காக நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். என்ன பாட்டுன்னா தளபதி கச்சேரி வாங்க நான் வணக்கம் வச்சு கொண்டாடலாமா தளபதி கச்சேரி கொடியை பறக்க விட்டு விருது வச்சு கொண்டாடலாமா. நான் பேசிக்காக ஒரு தளபதி வெறியன். ஸோ எல்லாம் என்னைய தளபதி பாட்டு பாடுறோட தளபதி ஃபேன்ஸ் இல்லாதவங்களாம் கவலைப்படாதீங்க. எனக்கு எல்லாவோட படமும் பிடிக்கும். எனக்கு படம் கதை நல்லா இருந்தால் எனக்கு நான் எல்லா கதையும் பார்ப்பேன். ஸோ நிறையா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது வந்து தளபதி வெறின்னு நான் சொல்லிக்கிறேன், இல்லை நான் ரொம்ப பெருமையாக ஒழிக்கிறேன். சரி இந்த கிளவியை வேறு நம்மளை முதலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிளவியை அனுப்பிட்டு நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஐயோ கிளவி போய் ஏண்டி இப்போ எடுத்துகிற என்னடா இது? இன்னும் எவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்கு கிளவி. ஒருவேளை இது என்ன இடம்னு தெரியல, ஒருவேளை கிளவி வீட்டோட சாக்கடையாக இருக்குமோ? ஐயோ அப்படின்னா கிளவியோட இங்கே தானே இருக்கோம். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே. ஸோ இப்போ நம்ம இப்படி போயிட்டு அந்த பேய் இருக்கா பார்த்துட்டு இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம குடு இந்த பக்கமாக மேலே ஏறிட்டு ஆமாம்ல நம்மக்கிட்ட தான் அந்த விரைஞ்சி எடுத்துகிட்டு வரல. விரைஞ்சா என்னது அந்த வீல் மாதிரி இருக்குங்க, அது நம்ம எடுத்து வர மறந்துட்டேன். ஸோ இப்படி போயிட்டு இதுக்குள்ளே கீழே இறங்கிடுறேன். அப்போ தான் இதை நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த எஸ்கே முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நான் வேறு கேம் போடலான்னு இருக்கேன். ஏன்னா கிராண்டி கேமே பார்த்து உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால தான் கைஸ் நான் வேறு கேம் போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 வீடியோ வந்து வேறு கேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லாஸ்ட் எஸ்கேப் வந்து இந்த கேமில் முடிச்சிடலாம் கைஸ். அதனால தான் நான் வந்திருக்கேன். என்ன கேள்வி போகுது முழுவாக? ஓகே. ஐயே என்ன கைஸ் இது நம்ம ரொம்ப படுத்துது கைஸ், பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ நம்ம இப்படி போய் ஓகே கைஸ், இப்போ இந்த பேய் நம்மளை பார்த்துருச்சு. இப்போ அந்த பக்கமாக நம்மளை சுற்றிட்டு வந்து பிடிக்க வரும். ஸோ அது மின்னுக்கு கிட்டே இங்கே வந்தோடனே நம்ம அப்படியே பட்டிட்டு கிளம்பிடணும் கைஸ். பாருங்கள் டகுடும் ஓடு சம்போ சிவ சம்போ டகுடும் இன்னும் அப்படியே ஓடி வந்துச்சு கைஸ். ஸோ இதுக்குள்ளே ஏறி இப்படி மேலே ஏறுறோம். அப்புறம் இந்த பக்கமாக வந்து கிராணி வரும். ஸோ நான் ரிஸ்க்கு தான், பேசாமல் அந்த பாதியாகவே குடிச்சிருக்கலாம் கையோட. நான் ஏன் குதிக்காமல் அப்படி வந்தேன்னு தெரில. ஆனால் எதுவோ ஒன்று மறந்தே போயிட்டேன் கைஸ். என்னமோ ஒன்று பண்ணணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன். ஸோ இப்படி போயிட்டு சைட்டில் பார்ப்போம் இருக்கான்னு. இல்லை கைஸ், ஓடுறா தம்பி. இப்படி வந்தாச்சு கைஸ். வந்துட்டு இப்போ நம்ம மேலே போய் பார்க்குறோம் கைஸ். இந்த பூச்சியா இந்த கருத்த குரங்கு வேறு இப்படி இங்கேயே இருக்குது. இந்த முகத்தை நம்ம சாப்பாடு போட்டு அதுக்குள்ளே அனுப்பணும். அப்போ தான் அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்க்க முடியும். கீழே இருந்த அந்த கல்வியோட காணா போச்சு கைஸ். பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல நினைக்கிறேன். சரி நம்ம இப்படி போயிட்டு கிளவி
எங்க கிளவி இருக்கிற எங்க கிளவி இருக்கிற ஜாமான் எடுக்கும் போது பக்கத்தில் மட்டும் வந்துடாத கிளவி. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கீழே போய் பார்த்துடலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் நம்மளுக்கு மனசு குளுமையாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு வாட்டிக்குள்ள சொட்டையோட இதே பார்க்கல, சொட்டை மண்டையை பார்க்கல கைஸ், பாருங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம இப்படி போயிட்டு இந்த வெஞ்சை தூக்கிட்டு கிளவி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி எனக்கு பயமாக இருக்குது கைஸ், வெளியே போக கிளவி வேறு அங்கே தான் நிற்கும், அதனால தான். ஸோ இப்படி சுற்றிட்டு போவோம் கைஸ். இல்லை கைஸ் முதல்ல பேசாமல் போயிருக்கலாமோ. சரி கைஸ், நம்ம இப்படி பூந்து இப்படி போக முன்னாடி இதை நம்மளுக்கு தேவையான இடத்துல போட்டு 2ஆம் நம்பரு. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம தேவையான ஜாமான் எடுக்க போகணும்னு நினைக்கிறோம். எல்லாம் கை தட்டிக்கோங்க. கிடுங் 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 கிடுங். ஸோ இப்படிக்குள்ளே விழுந்து 2 நம்பர் நம்ம எடுத்துட்டோம். 2 நம்பர் நம்ம ரைட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ். ஸோ அந்த 2 நம்பரை வச்சு நம்ம திறந்தே தீர்றோம். ஸோ இதுக்குள்ளே பூந்துருக்கோம் கைஸ். ஸோ இப்படி பார்த்தா அது கார் எஸ்கேப் பண்ணுற இடத்துக்கு காரோட பக்கம். அது சைத்தான்கே பச்சா, இங்கேயே தான் சுற்றுவியா, பேசாமல் போயிடேன், ஏன் நீ படுத்துற, அதுவும் ஆனால் பிடிக்க முடியாத கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது போடுற வரைக்கும் நம்ம உயிரை எடுக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் பேசாமல் கட் பண்ணிட்டு போட்டா இல்லை அப்படியே போடுவோம். அப்போ தான் நாம் இந்த கிளவிக்கிட்ட பாடுறது, இந்த பூச்சி எட்டுக்கால் பூச்சிக்கிட்ட பாடுறத கஷ்டம் உங்களுக்கும் தெரியும். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் விடுக, அப்படி தான் கைஸ் நான் செய்ய போகிறேன் இப்போ. ஸோ இருக்கா? இல்லை இது கட்டே பண்ணிட்டு தேவையோ. சரி போவோம். அப்படியே போயிட்டு இதை எடுத்து போய் நம்ம மாட்டி விட்டுட்டா நம்மளுக்கான வேலை முடிஞ்சிச்சு. போட்டுட்டு சுற்றி விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே இறங்கி ஓகே கிளவி பார்த்துருச்சு. நைஸ் ஓடு சம்போ சிவ சம்போ. ஓகே கைஸ், கிளவி வருதா தெரில. கிளவி ஆஹா அழகான கிளவி போ கிளவி, உனக்கு லாலிபாப் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரேன் கிளவி, போயிரு கிளவி. கிளவி போ கிளவி. சரி இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? அதான் முதல்ல பார்த்துக்கலாம், ஒன்றுமே இல்லை. கிளவி இருக்கா? வருது கைஸ். அதோட மண்டையை பார்த்தீங்களா தெரியல, அதோட மண்டை சரியான ஜப்பான் கொண்ட மாதிரி இருக்கும் கை. அந்த ஜப்பான் கொண்டையிலேயே நான் முட்டை பொறிக்க போகிறேன். வருதா இல்லையா ஒன்றுமே தெரியலையா கைஸ். வந்துச்சு கைஸ். ஒழுமா அதோட காலை பார்த்தீங்களா? 8 கால் பூச்சி. சரி நம்ம குட்டாட்டம் ஆடுவோம். குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம் தும்ப வரும் நேரமெல்லாம் திண்டாட்டம் டிங்கு சக்கம் ஜிங்கு சக்கம். ஸோ கைஸ் இப்படி நம்ம அப்படியே இறங்கிட்டு பார்த்துட்டு வருமா? வேணுமா போவோம். சரி இருக்கா பார்ப்போம். இல்லை கைஸ் இப்படி போகக்கூடாது. ஸோ இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா பாதி ஓப்பன் பண்ணி விட்ருப்போம். ஸோ இந்த பக்கம் அப்படி கீழே இறங்கிட்டு இப்படி சுற்றி பார்த்தா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகே நைஸ். ஸோ இப்படி போயிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? ஆஹா நம்ம தர்பூசணி இருக்காங்க. ஸோ தர்பூசணி பிக் பாஸ் விட்டு விளையாக்கிட்டாங்க. ஸோ தர்பூசணி அவரோட சுயரூபத்தை காமிச்சனால பிக் பாஸ் விட்டு விளையாக்கியிருக்காங்க. எல்லாம் கேட்டு எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் கைஸ் தர்பூசணி பார்த்தா தர்பூசணி பற்றி வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் யார் தெரியுமா? அவர் யார்? அவர் எங்கேருந்து வந்திருக்காரு? இங்கே பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு விரெஞ்ச் சாண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த தர்பூசணி இங்கே போட்டுட்டு அந்த விரெஞ்ச் சாண்டில் எடுத்துகிட்டு இந்த கதவை சாத்திட்டு கீழே போயிடலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ நான் ஒருத்தன் லூஸ்மே பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அந்த பேய் இருக்கா? இல்லை டக்குன்னு போயிடலாம் கைஸ். டக்குன்னு போயினா தான் அங்கே இருக்கு கைஸ் அந்த கிளவி, நாட்டு கிளவி கைஸ். ஓடு ஐயோ கிளவி பின்னாடியே போகிறேன்னு, கடவுளை காப்பாற்றேன். அம்மா அப்படி போயிட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்குது கைஸ். அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ கிளவி இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்துச்சு கைஸ் கிளவி. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கமாக போயிட்டு அப்புறம் இப்படி இறங்கி இப்படி நம்ம ஓடிடலான்னு நினைக்கிறேன். கிளவி எனக்கு தெரிஞ்சு பிடிக்காது. ஓகே கைஸ், கிளவிக்கிட்ட நம்ம பச்சையாக மாட்ட போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே பூந்து இந்த பக்கம் சட்டம் கொத்துட்டு கிளவி இங்கே வர வச்சுட்டு நம்ம அந்த பக்கமாக ஓடிடணும். இதுக்கு தான் கைஸ் நம்ம மண்டியில் மாஸ்டர் மோடில் இருக்கணுன்றது.
ஸோ இப்போ நம்ம இந்த பக்கமாக போயிட்டு அப்படியே மேலே ஏறி அப்புறம் அப்படியே போய் இதுக்குள்ளே இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தர்பூசணி எடுக்க போகணுமா. அப்போ தர்பூசணி இடத்துக்கு நாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். அப்போ தான் நம்மளால் பார்க்க ஐயோ இந்த கிழவிக்கிட்ட படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். ரொம்ப படுத்துது கைஸ், பாருங்க கைஸ். ஸோ இப்படி நம்ம பூந்து ஓகே கைஸ், அந்த கிழவி இங்கே போகுது. நம்ம ரைட்டாக எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். ஓடுறா சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ டகடம் டகடம் டகடகடம் டம் டகடம் டகடம். ஆஹா கிழவி, ஓஹோ கிழவி, ஓஹோ கிழவி கிழவி. நல்ல வேலை வந்த வேத்துக்கு குச்சிடலாம் நினச்சேன், தப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த பொறுக்கி பையன் நமக்கு பின்னாடியே வர மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நம்ம போவோம், யார் பார்த்துருப்போம். நல்ல வேலைங்க அந்த கிழவி நம்மளை பார்க்கல. நம்ம அந்த கிழவி பின்னாடியே போயிருக்கோம். நல்ல சொல்லிட்டே போகுது, இந்த பொறுக்கி பையன் நம்ம பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேலைங்க பாருங்க, திருட்டு கிழவி ட்ராப்பிச்சுட்டு போகுது பார்த்தீங்களா. செம்ம பெரிய திருட்டு கிழவிங்க இது. ஸோ நம்ம கிளவி மறுப்பு இங்கே வர வச்சுட்டு நாம் அந்த பக்கமாக ஓடிடலாம் எடுத்துகிட்டு. ஓடுறா தம்பி. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ டகடம் டகடம் டகடகடம் டம் டகடம் டகடம் டகடகடம் டம். ஓடுறா மேலே போடா. போ மேலே போ. ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஓகே கேஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகணுன்னா கீழே போய் அங்கே ஃப்ரெஞ்ச் சாண்டில் எடுத்து வந்தோம் கைஸ். அந்த ஃப்ரெஞ்ச் சாண்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இப்போ போய் அதை நம்ம அங்கே சுற்றுது பூமி மாரி அங்கே இருக்குது பாருங்க கைஸ். இப்போ நம்ம எடுத்துட்டோமா, அப்போ மறுபடியும் முதலேருந்து மேலே போகணும். நான் பேசாமல் அதை காடி இடத்துலேயே போட்டிருக்கலாம், கார் எஸ்கேப் பண்ணுற இடத்துலேயே போட்டிருந்தா டக்குன்னு எடுத்து வந்துருக்கலாம் கைஸ். பார்த்தீங்களா, 1க்கு 2 வேலையை வச்சுக்கிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே கீழே போயிட்டு அப்படி இப்படி வந்துடணும். ஏன்னா கார் பக்கமாக நம்ம இறங்கிட்டா டக்குன்னு ஜாமான் தூக்கிட்டு இப்படி லெஃப்ட் எடுத்து ஒன்று லெஃப்ட் எடுத்து ஒருக்குள்ளே இந்த சந்து வந்துடும். அப்படியே நம்ம மேலே ஏறிடலாம். ஸோ மேலே ஏறிட்டோம் கைஸ். ஸோ இப்படி நம்ம வந்துட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதை நம்ம போட்டு இப்போ சுற்றுதே பூமி போதுமேடா சாமி உள்ள என்னடா கிடைக்கிது ஆணி. இப்போ உள்ள என்ன இருக்குது, ஆம்பர் ஹேமர் கிடச்சி கைஸ். சரி இது திறந்து பார்ப்போம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. என்ன கைஸ் அது, சரி இதை எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கான வேலையை பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற இதை உடச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட்டை கிடைக்கும். கட்டை மேலேயே கிடைக்கும் தான். சரி நம்ம அதுக்குள்ளே போய் உடச்சி பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். அப்போ தான் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே இறங்கிட்டேன். கீழே குனிஞ்சி இப்படி மேலே போய் அந்த பறவை இடத்துக்கு போகணும் கைஸ். ஓகே கைஸ், வந்தாச்சு பறவை இடத்துக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணு உடச்சி விடு. அதே தான் ஏய் போய் தொல் அதே தான். கையில் ஏமல் எடுத்துக்கோ. உள்ளே என்ன இருக்குது, பேர்ட் சீட் நைஸு. எப்படா கொடுக்குறீங்க? சரி இந்த ஹேமர் வச்சு பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ சட்டத்துக்கு கிளவி வரும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கிளவி வருதா இல்லையா சத்தம் கேட்குது. வருமா வராதா? வருவியா வரமாட்டியா? வருவியா? ஐயோ கிளவி வருது. சத்தம் கேட்டுச்சு எனக்கு. சத்தம் கேட்டுச்சு கைஸ். நான் 100% உறுதியாக சொல்லுவேன், கிளவி வருது ஒன்று. ஓகே, அந்த சவுண்டு கொஞ்சம் ஏற்றி வச்சுப்போம், அப்போ தான் கிளவி வருதா இல்லையான்னு தெரியும் நல்லா. ஆனால் சத்தம் கேட்டுச்சு போகும்போது. ஏன் கிளவி ஒன்றும் வரல? கிளவி வரலையோ? அவ்வளோதானோ கிளவி கதை. கிளவி இருக்குது காய்ஸ். பார்த்தீங்களா, நான் சொல்கிறது உண்மைதான். ஐயோ கிளவி விட்டுரு. கிளவி உனக்கு பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், போக மாட்டேன். போ கிளவி போய் தொலையேன் கிளவி. ஏன் கிளவி படுத்துற? போ கிளவி. போயிட்டியா? போயிரு. அதே தான். குட் கிளவி. சொட்டை உன்னை அக்க போகிற மொட்டையா
சொட்டை சொட்டை உன்னை ஆக்க போகிற மொட்டையா. ஓகே கைஸ், கிளவி வந்து அந்த பக்கமாக போயிடுச்சு. நம்ம பக்கம்னா அந்த பக்கமாக போயிருக்கணும். என்ன அது கிளவி இருக்குனால நான் இந்த பக்கமாக சுற்றிட்டு வரேன். ஐயோ, இந்த கிளவி இருக்கனால நான் படுற கஷ்டம் எனக்கு தான் ஏன் தெரியுது. நான் ஏன் அந்த பக்கமாக சுற்றிட்டு அப்படி போகாமல் இப்படி போகிறேன்னா, நான் வந்து அந்த பக்கம் வந்து இது இருக்கும் கைஸ், என்னது பெல் கட்டி வச்சுருக்கோம் கிளவி. ஸோ அந்த பெல்லில் மாட்டணும், டிங் டிங் வேணால் அடிக்கும். இப்போ கிளவி எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கமாக வரும் கைஸ், நான் மறந்துட்டேன். ஸோ மறுபடியும் இந்த பக்கமாக குதிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி இறங்கி இப்போ இறங்குனதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஓடு 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 ஓடு. ஸோ இப்போ நான் மேலே ஏறி அப்படியே சுற்றிட்டு போயிட்டு மேலே ஏறி ஓகே கைஸ், நாம் இப்படியே போயிட்டு அப்புறம் இப்படி மேலே ஏறிட்டு ஓகே இப்போ நம்ம வேகமாக ஓடணும் கைஸ். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ டகடம் டகடம் டகடகடம் டம் டகடம் டகடம் டகடகடம் டம் டகடம் டகடம் டகடகடம் டம் 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 டம். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. சரி கைஸ், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வச்சு விட்டுட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கட்டிங் ப்ளே வேணும். ஏன்னா நீங்கள் போன கேம் ப்ளே பார்த்துருக்கணும். கட்டிங் ப்ளே இருந்தால் தான் அங்கே இருக்கிற ஜாமாவை எடுக்க முடியும். அதுக்குள்ளே என்ன ஜாமான் இருக்குதுன்னு தெரில. ஆனால் இப்போ நம்ம முதல் கிளவி வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், கிளவி வந்துருச்சு கைஸ். ஓடுங்க கைஸ், ஓடுங்க கைஸ், ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. உன்னை 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 ஐயோ பெண்ணுன்னு சொன்னால் எல்லாம் கலாய்ப்பீங்களே. என்று ஏழி செய்த கூட்டம் அவர்கள்னா உன்னை வழங்கிடும். இந்த போச்சு பையன் வர எங்கே போகிறான்னு தெரியல. டேய் எங்கே தான் இருக்காளான்னு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ 2 யோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கிளவிக்கு பேசக்கூட டைம் கொடுக்கலங்க. அதோட டைலாக் கூட அது பேசி முடிக்கல. சொட்டை நான் வந்து போட்டி சதா கிளவி வந்துருச்சு. நம்மளே பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டு கிளவிக்கு நம்ம பேசக்கூட டைம் கொடுக்கல. அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே அது நம்ம போட்டு தள்ளிட்டு கிளம்பிடும். ஐயோ பாவங்க கிளவி அந்த எஞ்சி அது நம்ம வந்து இருந்து ஒரு வாட்டி கூட அதை அடிக்கவே இல்லைங்க நம்மளையே. ஸோ இந்த இடத்துல நான் கட்டிங் ப்ளே கண்டுபிடிச்சா நான் எங்கே தான் போய் போட்டேன்னு தெரில. சரி கீழே போய் பார்ப்போம் கைஸ். பேட்லாக் கீ இருக்குது கைஸ். அப்படின்னா பேட்லாக் கீயை வச்சு அங்கே இருக்கிற இதை திறந்து விட்டுட்டா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாரி இருக்கும் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேட்லாக் கீ வச்சு இதை அடித்து ஓப்பன் பண்ணுறோமா. இப்போ நம்மளுக்கு வந்து கட்டிங் ப்ளேயரும் ஹேமரு அப்புறம் மாஸ்டர் கீ. ஸோ இப்போ ஹேமர் வந்து எனக்கு எங்கே இருக்குது தெரியும். கட்டிங் ப்ளேயர் இங்கே போட்டேன் கைஸ். ஓகே தவிர ஓகே அப்போ நம்மளுக்கு கட்டிங் ப்ளேயர் வந்து இப்போ எடுத்தாச்சு கைஸ். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போய் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணோம். ஆனால் நான் இப்போதைக்கு மேலே போயிட்டு மேலே இருந்து இதை ஓப்பன் பண்ண போகிறேன் கைஸ், அந்த ஃபேன் சுற்றுற இடத்துலேருந்து. ஸோ இப்போ நான் இந்த பக்கம் வந்து இதுக்குள்ளே ரைட்டாக நடந்து போகணும் கைஸ். தப்பாக போனீங்க கீழே விழுந்து மட்டை, அதுக்கப்புறம் செகண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. தள்ளி ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ தூக்கி அடிச்சிடறேன் கைஸ், கீழே போய் விழுந்துடும் இப்போ இது. ஸோ இப்போ அது நான் சேஃப் கீ தான் கைஸ், சேஃப் கீ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் மேலே போயிட்டு இந்த கட்டையை எடுத்து ஹேமர் எடுத்துக்கிறேன் கைஸ். அப்போ தான் கைஸ் கீழே வந்து டோரை வந்து நம்ம அடித்து உடைக்க முடியும். அடித்து உடைக்கிறதுனா கட்டையை உடச்சி எடுக்க முடியும் கைஸ். ஸோ இப்போ கட்டையை நம்ம எடுத்து விட்டுடலாம் கைஸ். ஓகே கட்டையை எடுத்துட்டோமா. இப்போ சேஃப் கீ வச்சு அப்படியே போய் சேஃப் கீயை திறந்தா கார் கீ. சரி கார் கீழே இப்போ கார் போனட்டில் வந்து என்ன கிடைக்கிது பார்ப்போமா. ஓகே கைஸ் இப்போ கார் கீ போனட் திறந்தா போடு மாஸ்டர் கீ. தப்பிக்க போகிறோம். கிளவிக்கெல்லாம் டாட்டா பாபாய் சொல்லிடுங்க கைஸ். ஸோ இப்போ மாஸ்டர் கீ வச்சு இப்போ கதவை திறப்போம் கைஸ். அப்போ தான் கைஸ் முடியும். ஓகே பாபாய் கிளவி போயிட்டு வரேன். அடுத்த வாட்டி நீ எதிர்பார்க்காத பாபாய். ஓகேவா கைஸ் பாபாய். ஓகே கைஸ் அடுத்த எஸ்கேப் வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம். ஸோ லைக் பண்ணிக்கோ. ஐயோ இந்த வாட்டி தான் மிஸ் ஆகிட்டான். ஆனால் அடுத்த எஸ்கேப் பண்ண வருவலா அப்போ சத்தடா டேய் கிளவி. அடுத்த எஸ்கேப் பண்ண வருவலா அப்போ இருக்கு உனக்கு மறுபடியும். இன்னுமா பார்த்துக்கிருக்கீங்க, வீடியோ முடிஞ்சு கிளம்புங்க. ஆசா கெத்தா கேப்டனா. ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.